நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். தற்பொழுது கிழக்கு மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது நிலவி கொண்டிருக்கிறது. அதனுடைய தாக்கமானது கீழடுக்கிலும் காணப்படுகிறது. ஆனால் கீழடுக்கில் அது ஒரு சர்க்குலர் ஃபார்மில் ரொம்ப பெர்ஃபெக்டாக இல்லை. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, தற்பொழுது தாய்லாந்து நாட்டில் நிலப்பகுதிகளில் காய்மேகி சூறாவளியினுடைய மிச்சம் மீதி பகுதிகள் நிலவி கொண்டிருக்கிறது. அந்த சூறாவளி தற்பொழுது சூறாவளி ஃபார்ம்லலாம் இல்லை, அது வலுகுன்றிய நிலையில் தான் இருக்குது. ஆனபொழுதும் பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய இம்பேக்ட் என்பது மத்திய அடுக்கில் நம்முடைய இந்த வங்கக்கடல் சுழற்சியை பாதித்து கொண்டு இருக்கிறது. இவ்வாறாக ஒரு தாக்கத்தினால கொஞ்சம் கண்டிஷன்ஸ் அதுக்கு ஃபேவரபுளாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இத்தனை தடைகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்ல வரேன். இது தொடர்பாக காலை நேரத்தில் ஒரு எழுத்துப்பூர்வமான விரிவான பதிவை நான் பகிர்ந்திருந்தேன். பல தடைகளை கடந்து தான் இந்த சுழற்சி நமக்கு மழை வாய்ப்புகளை உருவாக்க இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அந்த மழையை நம்ம வரவேற்றுக்கொள்வது தான் ஆகச்சிறந்தது. இது இயற்கையின் சமநிலையை தக்க வைப்பதற்காக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். அதனால் மழை வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்லக்கூடாது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த அளவிற்கு மழை கிடைக்குதோ அதை நம்ம மகிழ்ச்சியோடு கைகூப்பி வரவேற்றுக்கொள்ள வேண்டியது தான். சரி, நம்ம இந்த சுழற்சியினுடைய நிலவரத்திற்கு வருவோம். இப்பொழுது அது கொஞ்சமாக மேற்கு நோக்கி நகர்ந்து வந்தாலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த காய்மேகி புயல் இருக்கு இல்லையா, அது மியான்மர் நாட்டினுடைய தெற்கு பகுதிகளை அடைந்து அதன் பிறகு அதனை ஒட்டி இருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிகளை கூட அது எட்ட முயற்சி பண்ணலாம். ஆனால் இன்னொரு சூறாவளி உருவாக இருக்கிறது. அது தொடர்பாகவும் நான் பகிர்ந்திருந்தேன். ஆக்சுவலாக உருவாயிட்டு பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த மேற்கு பசிபிக் கடல் பரப்பில் யுவான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சக்தி வாய்ந்த சூறாவளி இருக்குது. அதனுடைய நகர்வுகளை பொறுத்து இந்த மிச்சமீதி பகுதி இருக்குது இல்லையா, அதாவது காய்மேகி சூறாவளியினுடைய மிச்சமீதி பகுதி இது அது கூட போய் ஒன்றிணைந்து விடும். அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா நம்முடைய வங்கக்கடல் சுழற்சி கொஞ்சம் இம்பேக்ட் இல்லாமல் அப்படியே அதாவது இலங்கைக்கு அருகில் நிலை கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில். அதன் பிறகும் பார்த்திங்கனாக்கா அதுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்குது. நெகட்டிவ் ஐஓடியின் தாக்கத்தினால அது கொஞ்சம் கஷ்டப்படலாம் சர்க்குலர் ஃபார்மை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் பார்த்திங்கனாக்கா அதனால் ரொம்ப அழகாக விண்டை கொட்டு வடகடலோர மாவட்டங்களில் குவிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரமாகுது. கொஞ்சம் நெருங்கி வந்த பிறகு தான் இது நடக்கும். அதற்கு முன்பாகவே பார்த்திங்கனாக்கா இலங்கையில் கனமழை பதிவாக தொடங்கிடும். 12ஆம் தேதி வாக்கிலேயே இலங்கையினுடைய வடக்கு கடலோர மாவட்டங்கள் உட்பட கிழக்கு கடலோர மாவட்டங்கள் உட்பட இலங்கையினுடைய பல்வேறு இடங்களில் நம்ம வலுவான மழையை எதிர்பார்க்கிறோம். மட்டக்களப்பு, அம்பாறை மாதிரியான அந்த மாவட்டங்கள், அதே போல் பார்த்திங்கனாக்கா நம்முடைய திருகோணமலை சுற்று வட்டார பகுதிகள், யாழ்ப்பாணம் சுற்று வட்டார பகுதிகள் என பல்வேறு இடங்களில் நம்ம மழையை இலங்கையில் எதிர்பார்க்கலாம். இந்த சுழற்சியினுடைய தாக்கத்தினால 12ஆம் தேதி முதல். அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா டெல்டாவிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும். தென் கடலோர மாவட்டங்களிலும் கடலோர பகுதிகளில் நிச்சயமாக மழை வாய்ப்புகள் இருக்குது. தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளும் 12ஆம் தேதி முதலே பார்த்திங்கனாக்கா இந்த சுழற்சியினுடைய தாக்கத்தினால மழை பொழிவை பெற தொடங்கிவிடும். அதன் பின்னர் பார்த்திங்கனாக்கா நம்ம டெல்டாவில் மழையானது பதிவாகும். அதற்கும் பிறகு 16 இல்லை 17ஆம் தேதிகளின் வாக்கில் நம்ம புதுச்சேரி, சென்னை மாதிரியான வடகடலோர மாவட்டங்களிலும் மழையை எதிர்பார்க்கலாம் வடகிழக்கு பருவமழையினுடைய தாக்கத்தினால. இப்பொழுது பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழையை பொறுத்த வரையில் அடுத்த 24 மணி நேரத்திலும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. இவைகள் அனைத்துமே ஒரு புறம் இருக்க, 19ஆம் தேதி வாக்கில் தாய்லாண்டை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடல் பரப்பில் ஒரு சுழற்சி, கொஞ்சம் சக்தி வாய்ந்த சுழற்சியாகவே உள்ளே ஊடுருவ வாய்ப்புகள் இருக்குது. அது அதன் பிறகு நகர்ந்து தீவிரமடைவதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக மிக அதிகமாக இருக்கிறது. இப்போதைக்கு பார்த்திங்கனாக்கா வெதர் மாடல் அதனுடைய நகர்வை இல்லை லேண்ட்ஃபால் லொக்கேஷனை மாற்றி தான் காண்பித்து கொண்டு இருக்கோம். ஏன்னா ரொம்ப நாள் இருக்குது. இன்றைக்கி தேதி 8ஆம் தேதி, நம்ம பேசிகிட்டு இருக்கிறது 19ஆம் தேதி வாக்கில் உருவாக இருக்கக்கூடிய சுழற்சியை பற்றி. அதற்கு பிறகு அது முதல்ல ஃபார்ம் ஆகணும். அது ஃபார்ம் ஆன பிறகு அதற்கு எப்படி ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குங்கிறத பொறுத்து தான் அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த அமைப்புகள் எல்லாமே மாறும், நிலவும்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இப்போயே வெதர் மாடலை பார்த்து அது இங்கே போக போகுது அங்கே போக போகுதுலாம் சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் காத்துருங்க. சரியான தருணத்தில் அடுத்த சுழற்சி தொடர்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் அடுத்த சுழற்சி கண்டிப்பாக தீவிரம் அடைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்னிடமும் இருக்கிறது. இது கண்டிஷன்ஸ் அதுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ அதனால் அது கொஞ்சம் வலுவாகவே வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு சக்கரமாக சுற்றுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் அது தொடர்பான தகவல்களை நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு அதை ஓவர் ஹைப் கொடுக்கலாம் அவசியம் கிடையாது. அதுக்குள்ளே நம்ம வெதர் மாடலை பார்த்து இது
சென்னைக்கு பக்கத்தில் இல்லை தெற்கு ஆந்திராவுக்கு போக போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது. நேற்று வேறு லொக்கேஷனை காட்டியிருக்கோம், இன்றைக்கி வேறு லொக்கேஷனை காட்டும். ஸோ அதனால் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். அதில் ஒரு உறுதித்தன்மையான நிலைப்பாடை நீங்கள் வந்து எடுக்க வேணாம். சரி, நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் எந்தெந்த பகுதிகளில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது? அடுத்த 24 மணி நேரத்திலும் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய சில இடங்களில் மழை பதிவானாலும் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில், தென்காசி மாவட்டத்தில், திருநெல்வேலி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில், கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில், அதே போல் ராஜபாளையத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பங்கான இடங்களில், மேகமலை சுற்று வட்டார பகுதிகளில், தேனி மாவட்ட பகுதிகளில் கூட மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. ராமநாதபுரம் மாவட்டத்திலும் ஆங்காங்கே சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. மதுரை மாதிரியான மாவட்டத்தில், விருதுநகர் மாதிரியான மாவட்டத்தில் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம். நீங்கள் யாராவது மதுரை திண்டுக்கல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில், போடி நாயக்கனூர் மதுரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களில், இல்லை கொடைக்கானல் மதுரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் இருந்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதிக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த அளவுக்கு மழை கிடைக்குதோ அதை மகிழ்ச்சியோடு வரவேற்றுக்கொள்ளுங்கள். தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். விளாத்திக்குளம் கயத்தாறு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், கடையநல்லூர் கயத்தாறு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இவை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது மெயினாக நம்ம சொல்கிறது தென் மாவட்ட மேற்கு பகுதிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். வேறு சில பகுதிகளிலும் அங்குமிங்குமாக மழையானது பதிவாகும் தான். ஏன்னா நேற்றைய தினமே பார்த்திங்கனாக்கா தென் மாவட்டங்களை தவிர்த்தும் சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது. அதே போல் இன்றுமே நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் அங்குமிகமாக மழையானது பதிவாகலாம். ஆனால் அது ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வடகிழக்கு பருவமழையை நம்மளால் சொல்ல முடியாது. அதுதான் நம்ம இங்கே அடிக்கடி பதிவு பண்ண முயற்சி பண்ணுறது. ஸோ அதற்காக நீங்கள் வந்து காத்துருங்க. சுழற்சி நெருங்கும் பொழுது தொடர் மழையாக இலங்கையில் பதிவாகி தென் கடலோர மாவட்டங்களிலும் அது தொடர் மழையாக 12ஆம் தேதி அல்லது அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் பதிவாகலாம். அது தூரல் மாதிரி அப்படியே போட்டுகிட்டே இருக்கும், திடீர்னு இன்டென்ஸ் ரைஸ் ஆகும். ஸோ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சது தான், நீங்கள் பார்க்காததில் உங்களுடைய வாழ்நாளில் பார்த்துருப்பீங்க. பட் நானும் சொல்கிறேன். இப்போ கடந்த 24 மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்தவரையில் கடல் அடி ராமநாதபுரம் மாவட்டம் 41 மில்லிமீட்டர், காயல்பட்டினம் தூத்துக்குடி மாவட்டம் 37 மில்லிமீட்டர், வானமாதேவி கடலூர் மாவட்டம் 33 மில்லிமீட்டர். முதல் 2 பகுதி பார்த்திங்கனாக்கா தென் மாவட்ட பகுதி, தென் கடலோர மாவட்ட பகுதின்னு சொல்லலாம். கடலோர பகுதிகள்னே அதை மென்ஷன் பண்ணி சொல்லலாம். இப்போ மூணாவதாக பார்த்தீங்கன்னாக்கா வானமாதேவி கடலூருக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த பகுதிகளில் 33 மில்லிமீட்டர் அளவு மழை. சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி அங்கே 32 மில்லிமீட்டர். ராஜசிங்கமங்கலம் ராமநாதபுரம் மாவட்டம் 28 மில்லிமீட்டர். குடிதாங்கி கடலூர் மாவட்டம் 26 மில்லிமீட்டர். மயிலாடுதுறை மாவட்டம் 26 மில்லிமீட்டர். கொத்தவாச்சேரி கடலூர் மாவட்டம் 25 மில்லிமீட்டர். வாலிநோக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் 22 மில்லிமீட்டர். வடக்குத்து கடலூர் மாவட்டம் 21 மில்லிமீட்டர். மேமாத்தூர் கடலூர் மாவட்டம் 19 மில்லிமீட்டர். மன்னார்குடி திருவாரூர் மாவட்டம் 19 மில்லிமீட்டர். செட்டிக்குளம் பெரம்பலூர் மாவட்டம் 18 மில்லிமீட்டர். ஆய்குடி தென்காசி மாவட்டம் 18 மில்லிமீட்டர். வானூர் விழுப்புரம் மாவட்டம் 17 மில்லிமீட்டர். மூங்கில் துறைப்பட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் 16 மில்லிமீட்டர். சேரன்மாதேவி திருநெல்வேலி மாவட்டம் 16 மில்லிமீட்டர். கடனா நதி அணை பிரிவு தென்காசி மாவட்டம் 16 மில்லிமீட்டர். உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி மாவட்டம் 15 மில்லிமீட்டர். ஸோ உளுந்தூர்பேட்டையில் கூட சில இடங்களில், அதுவும் கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகளில் மழையானது பதிவாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்லேயும் சில இடங்களில் மழை வந்து பதிவாகலாம் அங்குமிங்குமாக. இட் டிபெண்ட்ஸ். உங்கள் பகுதியில் மழை பதிவானுச்சுன்னா நம்ம மகிழ்ச்சியோட அதை ஏற்றுக்க வேண்டியது தான். அவ்வளோதான் தோழர்களே, இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.